எம்ஜிஆரோட ஸ்டேட்மெண்டான திமுக தீய சக்தி, தவேக தூய சக்தின்னு ஒரு காயின் பண்றாரு. அது எல்லாமே அப்படியே ஒரு ஏடிஎம்கே என்ன ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிச்சோ அதை தானே அப்படியே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. எம்ஜிஆர் கரூர்ல மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா விட்டுட்டு ஓடிடுவாரோ வீட்டுக்கு? இது எம்ஜிஆர் டிவி தானே. எம்ஜிஆர் கரூர் மாதிரி ஒரு சம்பவம் அவருடைய கூட்டத்தில் நடந்துச்சுன்னா விட்டுட்டு ஓட்டுவாரோ? நீ தீய சக்தின்னு யாரை சொல்றியோ அவங்க வந்துட்டு 2 மணிக்கு அந்த முதலமைச்சர் வந்துட்டு பார்க்குறாரு, அந்த மக்களை கேட்குறாரு, பேசுறாரு, ஆறுதல் சொல்றாரு, போதா குறைக்கு 10 லட்சம் அறிவிக்கிறாரு. அவர் 10 லட்சம் அறிவிக்கலைன்னா நான் 20 லட்சம் அறிவிச்சிருக்க மாட்டேன். அது தெரிஞ்சுக்கதை. நீ தூய சக்தி அந்த இடத்த விட்டே ஓடிட்டிய. இப்போ மக்கள் யாரை எதிர்பார்ப்பாங்க? தூய சக்தியா தீய சக்தியா? சரி, எல்லாத்துக்குமே அத்தாட்சி வந்துட்டு ஆக்ஷன். எத்தனை முறை திமுக ஜெயிச்சிருச்சு. இதே எம்ஜிஆர் தான் சொன்னாரு, ஜெயலலிதா தான் சொன்னாரு. திமுக ஜெயிக்கவே இல்லையா? இல்லை ஜெயலலிதா தான் தோக்கவே இல்லையா? தோத்துருக்குறாங்கல்ல. ஜெயலலிதாவே கூட தோத்துருக்குறாங்கல்ல. அப்புறம் என்ன? 2001 ஜெயிக்கிறதுக்காக ஒரு கட்சி தலைவரையும் போய் பார்த்தாங்கல்ல. ஜெயலலிதாவும் சசிகலாவும் டெல்லி வரைக்கும் போனாங்கல்ல பைய தூக்கிக்கிட்டு. அதனால இவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில வந்துட்டு அப்படியே கிளீன் பண்ணி இவருக்கு தெரில, அது இவரு பேசுறாரு, கிளீன் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுடைய ஆட்சி தான் இருக்குது. அப்போ அவ்வளோ எம்ஜிஆர் சொல்லி ஜெயலலிதா சொல்லி எல்லாம் பண்ணிட்டு ஏன் 2021 போயிட்டு விஜய் ஓட்டு போட்டாரான் டிஎம்கே சைக்கிளில் போய்? இப்போதான் அவர் தெரிஞ்சிருக்கும், 2 வருஷமா தான் ஒரு தீய சக்தி. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார் எனக்கும் திமுகவுக்கும் எந்த எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு. அப்புறம் தீய சக்தின்றதை நீ எப்படி கண்டுபிடிச்ச?